உயிர் பயம் இருந்தா அரசியலுக்கு வரவே கூடாது சார். சார் நான் அது ஒண்ணும் வந்து இல்ல சார். இருக்கட்டும். கலைஞர் வந்து எங்கேயோ தென் மாவட்டத்துக்கு எங்கேயோ போய்க்கிட்டு இருக்காரு. அவர் மீது கல் வீசுறாங்க. அதுல அவருடைய ஒரு பார்வையே கிட்டத்தட்ட வந்து பறிபோன நிலைமை. அதனாலதான் அதை மறைக்கும் விதமா தான் கண்ணாடி போட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்களுக்கு இது மாதிரி சம்பவங்கள் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் உயிரை பணையம் வச்சு தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணியிருக்காங்க. உயிர் பயம் இருந்துச்சுன்னா அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாதுல்ல விஜய் அவர்கள். இல்ல சார், இல்ல நீங்க வந்து திரு விஜய் அவர்களை கூட நம்ம வந்து ஒத்துக்கிறோம். பரவாயில்ல, நீங்க ஒரு தலைவரா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே ரைட், நாங்க ஒத்துக்கிறோம். அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவு சார். ஒருத்தர் கூட களத்துக்கு வரல. இப்போ ஊடகங்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 30 நாளா ஒரே ஒருத்தர் கூட தாவேக்கள் வந்து யாருமே சந்திச்சு அதிகாரப்பூர்வமான ஆட்கள் ஒருத்தர் கூட சந்திச்சு பேசவே இல்லை. ஊடகங்கள் கேட்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு ஊடகங்களே கேள்வி கேட்டு ஊடகங்களே பதில சொல்லிக்கணும். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் தான் பதில் சொல்லணும். கண்டி தாவேக்கா தரப்புல இருந்து அங்கீகரிக்கப்பட்டவங்க ஒருத்தரும் கூட வரவே இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்னு கேட்குறேன். நீங்க மக்கள் பணி செய்யணும், மக்களுக்காக நீங்க இருக்கணும்னா இங்க களத்துல சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? அப்போ நீங்க தப்பு பண்றீங்கன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த வந்து சதி கோட்பாடுன்னு சொல்றீங்களா, அந்த சதி கோட்பாடுலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணோம்ல. அப்போ நீங்க ஓடி ஒளிறீங்கன்னா உங்க பக்கம் தவறு இருக்குன்னு தான் அர்த்தம்.